வணக்கம். நாம இன்னைக்கு சினுவா அச்சபேயோட திங்ஸ் ஃபால் அபார்ட் புத்தகத்துல அந்த 5வது அத்தியாயத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. நமக்கிட்ட இருக்கிறதே இந்த அத்தியாயம் தான். நோக்கம் என்னன்னா, அந்த புதிய சேனைக்கிழங்கு திருவிழா இருக்கு இல்லையா? நியூ யாம் ஃபெஸ்டிவல். ஆமா. அதோட கொண்டாட்டங்களுக்கு பின்னால இருக்கிற கலாச்சார அர்த்தங்கள், அப்புறம் குறிப்பா ஒகோங்குவோட நடவடிக்கைகள் மூலமா தெரிய வர்ற அவரோட குணம், பதற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சரி, ஓகே, இதுக்குள்ள போலாமா? கண்டிப்பா. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி சடங்குகள், அதாவது இந்த புதிய சேனைக்கிழங்கு திருவிழா மாதிரி, அது வெறும் கொண்டாட்டம் மட்டும் இல்ல. ஆமா. அது உமுஓஃபியா சமூகத்தோட அந்த கட்டமைப்பு, அவங்களோட மதிப்பீடுகள், அப்புறம் இந்த பூமி தெய்வம் அன்னைக்கு அவங்க காட்டுற மரியாதை, இப்படி பல விஷயங்களை நமக்கு காட்டுது. அறுவடைக்கு முன்னாடி இது நடக்குது இல்லையா? ஒரு புது வருஷ தொடக்க மாதிரி. அதேனா, ஒரு புது ஆரம்பம். இதுல ஒவ்வொருத்தரும் எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறது அவங்களோட உள்ள இருக்கிற குணாதிசயங்களை நல்லா வெளிச்சம் போட்டு காட்டுது. உண்மைதான். அந்த திருவிழாவுக்கான ஏற்பாடுகளே அதுவே ஒரு பெரிய சமூக பிணைப்ப காட்டுது இல்லையா? ஆமா ஆமா. பழைய கிழங்குகளெல்லாம் வீசுறது, வீடுகளை அழகா மாத்துறது எல்லாம் ஒரு கூட்ட முயற்சி மாதிரி தெரியுது. இகமெஃபுனா கூட இதுல சந்தோஷமா கலந்துக்கிறான். ஆமா, எல்லாரும் உற்சாகமா இருக்காங்க. ஆனா இந்த ஒட்டுமொத்த சந்தோஷத்துக்கு நடுவுல ஒக்கோங்கோ மட்டும் கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு விலகலோட, ஒரு அமைதியின்மையோட இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த கொண்டாட்ட மனநிலையே ஒரு தொடல போல. அதுதான் ஒக்கோங்கோவோட இயல்பு. அவரால சும்மா இருக்கிறதோ ஓய்வா இருக்கிறதோ முடியாது. சரி. உழைப்பு தான் அவருக்கு எல்லாம். அதனாலேயே திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன விஷயத்துக்காக கோபம் வெடிக்குது. ஆமா, அந்த வாழைமரம் விஷயம். ஆமா, மனைவி ஒரு வாழை மரத்து இலைய பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்லி பயங்கரமா தாக்குறாரு. இது அவரோட அந்த பொறுமையின்மை, அந்த கோபத்தை நல்லா காட்டுது. அதோட நிக்கலையே 2வது மனைவி எக்வேஃபி துப்பாக்கிய பத்தி ஏதோ சொன்னதுக்காக. ஆமா, சுடவே முயற்சி பண்றாரு, நினைச்சு பாருங்க. ஆமா, அதிர்ஷ்டவசமா குறி தப்பிடுது. ஆனா ஒரு புனிதமான திருவிழா நேரத்துல இவ்ளோ வன்முறை, இது வெறும் கோபந்தானா இல்ல அதுக்கும் மேல ஏதாவது இருக்குதா? சமூகத்தோட அமைதிக்கும் அவரோட குணத்துக்கும் இடையில ஒரு மோதல் மாதிரி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வெறும் கோபம் இல்லைன்னு தான் தோணுது. ஒக்கோங்கோவை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பலவீனம், அது உணர்ச்சி ரீதியா இருந்தாலும் சரி, இல்ல சும்மா அமைதியா இருக்கிறது கூட அது ஏத்துக்கவே முடியாது. தன்னோட அதிகாரத்தை, ஆண்மையை நிரூபிக்க வன்முறையை பயன்படுத்துற குணம். ஆனா பாருங்க, இதுக்கப்புறம் அவர் மூதாதையருக்கு பலி கொடுக்கறாரு, பாதுகாப்பு கேட்கிறாரு. ஆமா, அதுவும் நடக்குது. இதுதான் அவரோட அந்த சிக்கலான தன்மை, முரண்பாடு. சமூக விதிகளை மீறவும் செய்வாரு, அதே நேரம் அதுக்கு கட்டுப்பட்டு சடங்கும் செய்வாரு. இந்த சம்பவங்களுக்கு அப்புறமும் விருந்து நடக்குது, சொந்தக்காரங்க வராங்க, அந்த சமூக பிணைப்பு தொடருது பாருங்க. அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. கரெக்ட். ஒருத்தரோட பிரச்சனைக்காக சமூகம் நின்னு போயிடல. அந்த சடங்குகள், உறவுகள் தொடர்ந்துட்டே இருக்கு. இது அந்த சமூகத்தோட வலிமையா? கண்டிப்பா, அது ஒரு முக்கியமான விஷயம். முத நாள் விருந்து உறவுகளை பலப்படுத்துதுன்னா, அடுத்த நாள் மல்யுத்தம் அது சமூகத்தோட வீரத்தை, ஆற்றலை கொண்டாடுது. மல்யுத்தம். குறிப்பா ஒக்கோங்குவோவோட 2வது மனைவி எக்வஃபிக்கு மல்யுத்தம் மேல ஒரு தனிப்பட்ட ஈர்ப்பு இருக்கு இல்லையா? ஆமா, அவங்க கதையே சுவாரஸ்யமானது. பல வருஷம் முன்னாடி ஒக்கோங்குவோ மல்யுத்தத்துல ஜெயிச்சதை பார்த்து தான் அவங்க கவரப்பட்டாங்க. இப்போ அது அவங்களுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு. இந்த அத்தியாயத்துல எக்வஃபிக்கும் அவங்க மகள் எசின்மாவுக்கும் நடக்கிற உரையாடல் அது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர்கள் மாதிரி ஒரு உறவு தெரியுது. எசின்மா அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடுறது அது ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அந்த வயசுக்கு மீறின ஒரு முதிர்ச்சி, தனித்தன்மை எசின்மா கிட்ட தெரியுது. ஒருவேளை ஒகோங்வோவோட அந்த இறுக்கமான உலகத்துக்குள்ள எசின்மாவோட இந்த இயல்பு ஒரு ஒரு மாற்று வழிய காட்டுதா? இருக்கலாம். அதே சமயம் அந்த மல்யுத்த போட்டிக்கு அடிக்கிற மேளச்சத்தம் அது ஒட்டுமொத்த கிராமத்தையும் ஒன்னு சேர்க்குது. ஒக்கோங்கோவி அது இழுக்குது. ஆமா, அந்த சத்தம், அந்த மேள ஓசை வெறும் சத்தம் இல்ல, அது அந்த உம்மோஃபியா சமூகத்தோட கூட்டு உணர்வு, ஒரு இதய துடிப்பு மாதிரி. சரி. தனிப்பட்ட மனுஷங்களோட உணர்ச்சிகள் எல்லாம் எப்படி ஒரு பொதுவான சமூக நிகழ்வோட இணையுதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஆனா ஒக்கோங்கோவுக்கு அது ஜெயிக்கணுங்கிற வெறிய தூண்டுது, அதுவும் அவரோட இயல்பு. நாம இப்ப பார்த்த வரைக்கும் இந்த புதிய சேனைக்கிழங்கு திருவிழாங்கிறது வெறும் கொண்டாட்டம் இல்ல. அதுல பாரம்பரியம், சமூக இணைப்பு, விவசாயத்தோட முக்கியத்துவம் எல்லாம் இருக்கு. ஒரு சிக்கலான நிகழ்வு. ஆமா. இதுக்கு நடுவுல ஒகோங்குவோட தனிப்பட்ட போராட்டங்கள், வன்முறையெல்லாம்
அந்த சமூக நல்லிணக்கத்தோட மோதுது. ம் அதே சமயம் குடும்ப உறவுகளோட ஆழமும் தெரியுது. எக்வெஃபினுமா உறவு மாதிரி. ஆமா. அப்புறம் விருந்து, மல்யுத்தம் மாதிரி சமூக சடங்குகள் எவ்வளவு முக்கியமா தொடருதுன்னு பாக்குறோம். சரி, இதெல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது? ஒரு பெரிய படமா பார்த்தா. ஒரு பெரிய பார்வையில பார்த்தா இந்த திருவிழா சூழல் கதாபாத்திரங்களோட உள்ள இருக்கிற குணங்களை ரொம்ப தெளிவா காட்டுறதுக்கு ஒரு மேடை மாதிரி அமைஞ்சிடுது. ஓகே. ஒகோங்கோவோட அந்த அடக்க முடியாத குணம், பலவீனத்தை பார்த்து பயப்படுறது, எக்வெஃபியோட கடந்த கால பாதிப்புகளையும் தாண்டி வர்ற மன உறுதி, எசின்மாவோட அந்த தனித்துவமான புத்திசாலித்தனம், இதெல்லாம் நல்லா தெரியுது. சரி. அது மட்டும் இல்ல, ஒமோஃபியா சமூகம் எப்படி அமைதியும் அணி வழிபாடு மூலமா அதே சமயம் வீரத்தையும் மல்யுத்தம் மூலமா மதிக்கிறாங்கன்னு காட்டுது. ஆனா இது கடையில சில பதற்றங்களும் இருக்குங்கிறதையும் இது சொல்லுது. ஆமாம். கொண்டாட்டத்துக்கு நடுவுலயும் அந்த முரண்கள் தெரியுது. நிச்சயமா. சரி, நம்ம நேர்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. ஒக்கோங்குவோ மாதிரி சில தனிநபர்கள் தங்களோட உள்மன போராட்டங்களால சமூக நல்லிணக்கத்தை, குறிப்பா இந்த மாதிரி புனிதமான சமயங்கள்ல கொலைக்க முயற்சி செய்யும் பொழுது, ஒரு சமூகம் தன்னோட பாரம்பரியங்களையும் முக்கியமான மதிப்பீடுகளையும் விடாம புடிச்சு நிக்குது. இது நீங்க யோசிச்சு பார்க்கலாம்.